அல்லேலூயா. எல்லா மனிதர்களுமே எதையோ ஒண்ணு தேடிட்டே இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குறைவுதான். ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, எல்லா மனிதர்களும் தேடிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா எல்லா மனிதர்களும் ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்கிறாங்க. சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்தை தேடுறாங்க, தேடிட்டே இருக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இலவசமாய் ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானம் என்பது அது வெளியே தெரியாது. அது எங்க இருந்து வருதுங்க? உள்ளத்துல தெரியுது. அந்த உள்ளத்துல சமாதானம் நிறைந்திருக்கிற உள்ளம் எப்படி இருக்கும்? அந்த முகத்துல என்ன இருக்குங்க? சந்தோஷம் காணப்படும். அல்லேலூயா. சமாதானமா இருக்கிறவங்க சந்தோஷம் எங்க தெரியும்? முகத்துல தெரியும். அப்போ ஆண்டவர் நம்மை சமாதானத்துக்கு அழைத்திருக்கிறார். சமாதானம் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மை சமாதானத்தின் பிள்ளைகளாய் இந்த பூமியிலே நம்மளை உலகத்திலிருந்து பிரித்து நம்மை வைத்திருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் யாருங்க? தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானத்தை பெற்று சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மளை வச்சிருக்கிறார் இந்த பூமியில. அப்ப இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிற நோக்கம் எல்லா மனுஷனும் கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருங்கள். கூடுமானால். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி, கூடாத ஒரு விஷயத்தை நம்ம இடத்துல சொல்லல. கூடாத ஒரு விஷயத்த ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லல. கூடுமானால் யாவரோடும் நீங்க என்ன பண்ணுங்க, சமாதானமாய் வாழுங்கள். அல்லேலூயா. இன்றைய தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு எப்படிதான்? சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் வந்தார். சமாதானத்தை அளிக்கிறதுக்கு வரல. அல்லேலூயா. தேவனுக்கும் மனிதனுக்கும் அந்த பிரிவை, அந்த துண்டிப்பை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இணைப்பதற்காக தான் அவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் அதுதான். வேதத்தில் அப்படிதான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஏசாயா புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சமாதான பிரபு என்னப்படும். என்னங்க? சமாதான பிரபு. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கமே அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் பிறந்தார். அவர் பேர் என்னங்க? சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. இதெல்லாம் அவருடைய பேர். நமக்கெல்லாம் எத்தனை பேர் இருக்குது? ஒரே பேர் தான். நம்ம ஊர்ல போயிட்டு பேர் கேட்டாங்கன்னா ஒரே பேர் தான் சொல்லுவாங்க. நம்ம அப்பா அம்மா என்ன கூப்பிட்டுருக்காங்க, நம்ம பேரை சொல்லி ஒரே பேர் தான். ஆனா ஆண்டவருக்கு 1000 நாமங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிட்டே போலாம். எவ்வளவு நிறைய இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தை மட்டும் நாளையில பார்க்க போகிறோம். சமாதானம். இந்த உலகத்துல சமாதானம், அநேக ஜனங்கள் சமாதானத்திற்காக நிறைய என்ன பண்றாங்க, செலவு பண்றாங்க. தேடி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆண்டவர்
கதவை தட்டுறாரு. கதவை தட்டுறாரு, தட்டி நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா செவி கொடுக்கிறவர்கள், ஆண்டவர் வார்த்தைக்கு கேட்கிறவர்கள், அவர் என்ன பண்றாங்க? அதை கேட்டு பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா. தேவன் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். என்னத்துங்க? சமாதானம். சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணல, யாரும் தயாரா இல்ல. ஏன்னா இலவசமா கொடுப்பது அவங்களுக்கு எப்படி தெரியுதுங்க? சாதாரணமா தெரியுது. நீ இலவசமா ஒரு பொருள் வாங்கும்போது அருமை தெரியுது. ஆனா தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த இலவசமான அந்த சமாதானம் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். சில சமாதானத்தை பெற்றிருக்கிறீங்க, சில சமாதானத்தை பெற்றும் தொலைந்து போய் என்ன பண்ணிருக்கிறாங்க? தேடிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் இந்த செய்தி. சமாதானத்தை பெற்று தொலைந்து போனவர்களுக்கு தான் இந்த வார்த்தை. நான் சமாதானமா இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்க தேவனுடைய புத்திரர்களா இருக்கீங்க. ஆண்டவர் உங்களே ஆசீர்வதிப்பார். ஆனா சமாதானம் பெற்றவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு குழந்தை ஒரு புது ட்ரெஸ் போட்ட உடனே அது போய் என்ன பண்ணும்? எல்லார்கிட்டயும் போய் காட்டும். பார்த்திருக்கீங்களா? அவங்க பார்த்து என்ன பண்ணும்? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த குழந்தையுடைய முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. தன் தாத்தா கிட்ட, தன் பாட்டி கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, தன் உறவினர்கிட்ட, நண்பர்கிட்ட என்ன பண்ணும்? அது போய் என்ன பண்ணும்? அதை போய் அந்த 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 ட்ரெஸ்ஸை போய் காமிச்சிட்டு அந்த சந்தோஷம் பாருங்க. ஏன்னா அந்த சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி, எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அந்த சந்தோஷத்துல அவர்கள் நிறைவா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும்? காணப்படும். அது போலதான் அந்த சமாதானம் பெற்றவர்கள் சும்மா அந்த சமாதானத்தை வச்சுட்டு உள்ளே அடக்கி வச்சுட்டு அமைதியா இருக்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் கொடுப்பதற்கு எந்தெந்த வழியில எப்படி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கொடுப்பதற்கு ஆயத்தமா இருப்பாங்க, தயாரா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்றேன். சமாதானத்தை என்ன பண்றேன்? நான் எடுத்துட்டு போல, உங்ககிட்ட வச்சுட்டு போறேன். ஆண்டவருடைய அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்றேன்? அதாவது என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ சமாதானத்தை அவர் கொடுத்துட்டா, அவருடைய சமாதானத்தை மொத்தத்தையும் நமக்கு கொடுத்துட்டார். நல்ல கவனிங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனா அது கீழே சொல்றாரு பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு என்ன பண்றதில்ல? கொடுக்கிறது. 14:27 யோவான் 14:27 உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் எப்படி இருக்கணுமா? கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. நிறைய நேரங்களில ஆண்டவர் நமக்கு கொடுத்த சமாதானத்தை நாம எவ்வளவு கவனமா அதை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப அதிக தெளித்து புத்தி உள்ளாகவும் அதிக கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா திருடன் அது என்ன பண்ணுமா? திருடுவதற்கு பல வழிகளில பல யுக்திகளை என்ன பண்ணுமா? கையாளவான். அல்லேலூயா. ஆமா. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் நம்ம சமாதானத்தை எடுப்பதற்கு எந்த வழியில வேணாலும் என்ன பண்ணுவான்? பயன்படுத்துவான். நாம என்ன பண்ணோம்? தெளிந்து புத்தி உள்ளா இருக்க. அல்லேலூயா. பிரச்சனை எந்த பக்கம் தான் வரும். ஏன்னா நாம சமாதானம் இருப்பது அவனுக்கு பிடிக்காது. யாருக்கு? பிசாசுக்கு பிடிக்காது. அப்போ எந்தெந்த வழியில அட்டாக் பண்ணணுமோ அந்தந்த வழியில என்ன பண்ணுவான்? அட்டாக் அப்படின்னா தாக்குவது. நம்மளை தாக்குவதற்கு என்ன பண்ணுவான்? ஆயத்தமா இருக்கிறான். அதாவது கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, எதிராளிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அவனுடைய வேலை எத்தனை மணி நேரம்? நம்மள வேலை செய்யற எத்தனை மணி வேலை செய்யறோம்? 8 hours, 10 மணி நேரம்.
சிலர் 12 மணி நேரம் வேலை செய்வீங்க, எக்ஸ்ட்ரா டியூட்டி ஓட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா செய்யும் போது 12 ஹவர்ஸ். ஆனா பிசாசு 24 மணி நேரம் அவனோட வேலை என்ன பண்ண தொடர்ந்து இருக்கு. அதுவும் சிறப்பா யாரு மேல அவனுக்கு இருக்கும்? சமாதானம் பெற்றவளாகி நம்ம மேலதான் அவன் சமாதானத்தை திருடுவதற்கு என்ன பண்ணுவான்? அதிக கவனமா இருப்பான். அதை விட நாம என்ன பண்ணோம்? ஒரு படி மேல இருக்கணும். அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அது என்ன பண்றதில்ல, கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். 16:20 யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமோ சந்தோஷப்படும். என்ன பண்ணுங்க? என்ன படும்? நீங்க அழுதீங்கன்னா உங்க கூட இருக்கிற நண்பர் ஒரு என்ன பண்ணுவாங்க? உலகம் என்ன பண்ணுங்கள? சந்தோஷப்படும். ஆனா நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லைங்கிற. உலகம் கொடுக்கிற பிரகாரம் முதல்ல சொல்றாரு, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேங்கிற. ஆனா உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது. நம்ம சில நேரங்களில சமாதானம் தொலைச்சு ஒரு இழப்பை இழந்துட்டு நம்ம ஒரு அழுத்து புலம்புகிற போது உலகங்களை பார்த்து என்ன பண்ணுமா? சிரிக்கும், நகைக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமல் இருங்க. அல்லேலூயா. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் ஆண்டு சொல்லி. அப்ப ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் ஏற்கனவே இங்க வச்சுட்டு போயிட்டார். எங்க? நம்ம இதயத்துல வச்சுட்டு போயிட்டார். ஆனா நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆகையினால நீங்க என்ன பண்ணுங்க? உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனிடத்துல வரான், அவனுக்கு எல்லாமே இருக்கு, அவனுக்கு தேவைகள் எல்லாமே இருக்கு. அந்த மனுஷன் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்களேன். ஆயக்காரருக்கு தலைவனும் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த என்னங்க? ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். ஆயக்காரருக்கு தலைவன், சேல் டாக்ஸ் ஆபீசர், அவர்தான் சீப். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யமா இருந்த சகேயு எப்படிப்பட்டங்க? ஐஸ்வர்யவன் யாருங்க? மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், செல்வாக்கு நிறைந்தவன். அந்த மனிதன் என்ன பண்றான்? யார் இடத்துல வராங்க? இயேசு இடத்துல வரான். அவனுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா என்ன இல்ல? சமாதானம் இல்ல. அது கீழே வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியா ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். அவனுடைய நோக்கம் என்ன? அவனுக்கு எல்லாமே இருக்கு, எல்லா வசதியுமே இருக்கு அவனுக்கு. ஆனா அவன் எதையோ ஒரு விஷயத்தை என்ன பண்றான்? நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, மனிதர்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அவனும் அது போலதான், ஒருவேளை இயேசு இடத்துல நம்ம தேடுகிறது கிடைச்சிருமோ அவனோட ஏக்கத்தோடு, ஒரு வாஞ்சியோடு, ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவன் என்ன பண்றான்? தேடுகிறான். நம்ம வீட்டுல ஒரு சின்ன ஒரு அந்த காதல விழுந்த அந்த என்ன சொல்றது, குண்டுமணியா, திருகாணி, அது விழுந்துருச்சுன்னா நம்ம எப்படி தேடுவோம்? கண்டுக்க முட்டுருமா? இன்னைக்கு வந்து 1,30,000 ரூபாய் இன்னைக்கு பவுனோட வேலை. நம்ம என்ன பண்ணுவோம்? கம்முன்னு இருப்போமா? எங்க தண்ணி குடிச்சு தேடுங்க, இருங்க ஒரே நிமிஷம், பெருக்கி அதை தேடி கிடைக்கிற வரைக்கும் என் கண்ணு என்ன பண்ணுவேன்? கண்ணை இமையை மூட மாட்டோம்.
ஆனா நிறைய பேரோட வாழ்க்கையில என்ன இல்லைங்க, சமாதானம். நான் சமாதானம் இருக்கிறது போல காட்டிக்கிறாங்க. எங்க? வெளியே, உதட்டுல, பல்லுல காட்டி, முகத்துல காட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிறாரு பாருங்க, அதுதான் பூரணமானது. ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானம். இந்த மனுஷன் என்ன பண்றான்? அதெல்லாம் அவனுக்கு எல்லா செல்வ செழிப்பு இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, மிகுந்த ஆஸ்தியுள்ளனா இருக்கிறான். ஆனா இயேசு அந்த இடத்தில் வந்தபோது இயேசு அவ்விடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நாம் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். உன் வீட்டிலே நான் தங்க வேண்டார். எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? திடீர்னு வந்து சிஎம் வரார், இந்த பக்கம் வீட்டு வழியா போறார், வெளியே கூப்பிடுற, உங்க பெயர் சொல்லி கூப்பிடுறார். நான் உங்க வீட்டுல நீங்க தங்கறனா எப்படி இருப்பீங்க? நீங்க அந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க. நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு கையும் காலம் ஓட கடகன்னு அதிரும், என்ன பண்றதுன்னே தெரியாது. எங்க வீட்லயா? அவன் என்ன பேச முதல்ல எடுத்ததும் எங்க வீட்லயா? அந்த முகத்துல தெரியும், அந்த 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 ரிஃப்ரெஷ் தெரியும் முகத்துல, அந்த அந்த புத்துணர்ச்சி தெரியும். அது போலதான் இவர் கேட்கிறாரு, வாசிங்க. அவன் சீக்கிரமா மேல அந்த காட்டத்து மரத்தல் மேல இருந்த அந்த மனுஷன் சீக்கிரமா இறங்கி வண்டியாடுறான். சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். சந்தோஷத்தோட அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனார் என்றார்கள். என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, இந்த உலகம் என்ன பண்ண, நம்ம எப்பவுமே ஆண்டவர் சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவனுக்கு கொடுக்கறதுலாங்கிறார். அதான் தேவன் கொடுக்கிறது. தேவன் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுத்துட்டாருன்னா அவர் எடுக்கிறது இல்லை, அவர் எடுக்கிறது இல்லை. ஆனா அந்த சமாதானத்தை தக்க வைப்பதும் அதை தொலைப்பதும் யார் கையில் இருக்குது? என்னுடைய கையில இருக்கு. அல்லேலூயா, என்னுடைய கையில இருக்கு. நான் தான் என்ன பண்ணணும்? அதை தக்க வச்சு. இங்க பாருங்க, ஜனங்க இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுக்கு, சகேயு வீட்டுக்கு போகும்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முறுமுறுத்தார்களாம். பாவியான மனுஷன் வீட்டுல போய் போறாரு. பாவிகள் ரட்சிக்கவே உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார், நீதிமான்களை அல்ல பாவிகளே. அதாவது அவர் சொல்றாரு, 99 நீதிமான்களை பார்க்கிலும் ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதுங்கிற. மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள ஒரு மேய்ப்பன் 99 ஆடுகள் இருக்குது என்னும் போது ஒரு ஆடு இல்லை. ஆனா 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை தேடுவதற்கு தான் ஆர்டர் போனார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்கு தான் வந்தார். பாவிகளை ரட்சிப்பது தான் உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப இந்த சமாதானத்தை கொடுப்பது யாருக்குங்க? எனக்கு, நமக்கு கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில ஜனம் என்ன பண்ணாங்க? ஐயோ, பாவியான வீட்டுல போய் என்ன பண்ணாரு போறாரு அப்படின்னு முறுமுறுத்தார்களாம். முறுமுறுப்பு ரொம்ப பாருங்க, நம்ம இந்த உலகத்துல நம்ம எதை செய்தாலும் ஒரு முறுமுறுப்பு இருக்கு, ஒரு சத்தம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த சத்தத்துக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து காலத்திலே பரிசேயரும் சதுசேயரும் அப்பே இருந்தாங்க. அல்லேலூயா. அப்ப அவர்கள் இல்லைன்னா நான் வளரவே முடியாது, நான் செயல்பட முடியாது, நான் தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாது. அப்ப ஒருத்தர் தேவன் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். யாருங்க? பரிசேயர்களும் சதுசேயர்களும் முறுமுறுப்பிற்காக வச்சிருந்தார். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்கள் இருதயம் கலங்க அவனுக்கு பயப்படாம இருப்பதாக. ஏன் தெரியுங்களா? அவர்கள் இருப்பாங்க, முறுமுறுக்கு இருக்கதான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது? காதுல வாங்கிக்க கூடாது. அநேக சத்தங்களுக்குள்ள வரும், அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார்? என் சமாதானத்தை உனக்கு கொடுக்க வந்தேன். அது உலக பிரகாரமா கொடுக்கிறது இல்லை. சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், கொடுக்க வந்திருக்கிறேன் ஆண்டவர். அப்போ என்ன, நான் உலக பிரகாரமா நான் கொடுக்கறது இல்லப்பா. உலக பிரகாரமா கொடுக்கறது. உலக பிரகாரம்னா கொடுத்தா திரும்ப வாங்கிடுவாங்க.
நல்லா தெரிஞ்சுங்க. உலக பிறகு நம்ம நம்ம மேரேஜுக்கு மை வைக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம என்ன பண்றோம், மொய் வைக்கிறோம். அந்த மொய் என்ன பண்றோம், திரும்ப போய் என்ன பண்ண பெற்றுக்கொண்டு நமக்கு வந்துடும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்பது ஒரு முறை கொடுத்ததுதான். அவர் திரும்ப எடுக்கிற மனுஷன் அல்ல. அல்லேலூயா, அவர் தெய்வம். அப்ப அந்த தெய்வீக சமாதானம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் நம்ம நினைப்போம் சமாதானம் திரும்ப வரப்போதா, திரும்ப நம்ம வாழ்க்கை வரப்போதா, திரும்ப நான் அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எனக்கு இனிமேல் நான் திரும்ப எழுத நடக்கவே முடியாது. அப்படி ஒரு சூழல்ல நீங்க இந்த நாளில் வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்றார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உங்களை காத்துக்கொள்ளும். அந்த தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தெய்வீக சமாதானம் நம்ம கொடுப்பதற்காக தான் வந்தார். அப்ப அந்த உலகத்துல அந்த முறுமுறுக்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க, முறுமுறுக்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க. திரும்ப வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். கீழே சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, இங்க நிறுத்துங்க, இங்கதான் சகேயு தன் உள்ளம் உடைக்கப்படுகிறது. சகேயுடைய உள்ளத்தை ஆண்டவர் வந்து நிக்கும் போதே உடைச்சிடுறாரு. வாசிங்க. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஒரு நிமிஷம், சகேயு கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான். ஏன்னா வாய்ப்பு திரும்ப கிடைக்காது, வாய்ப்பு திரும்ப கிடைக்காது. அதனால இப்ப விட்டுட்டா அவன் என்ன பண்றான், அர்ப்பணிக்கிறான், தேவனிடத்துல தன்னை அர்ப்பணிக்கிறான், அறிக்கை செய்யறான். என வேதம் சொல்லுகிற, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான். நல்லா தெரிஞ்சுக்க, இது சமயம். ஏன்னா சமாதானம் நமக்குள்ள இல்லைன்னா பாவம் நமக்குள்ள இருக்கு. நீங்க சமாதானத்தை தொலைச்சிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு பாவம் உங்களை ஆளுகை செய்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு பாவம் உங்களுக்குள்ள ஆளுகை செய்துட்டு இருக்கு. அதனாலதான் பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால சமாதானம் உங்களுக்குள்ள இல்லை. தயவு செய்து, இவன் கதறுகிறான் ஆண்டவரிடத்துல. சகேயு என்ன பண்றான், தன் உள்ளத்தை ஊற்றுகிறான். இந்த சமயத்தை விட்டா எனக்கு மீண்டும் தேவ சமாதானம் எனக்குள்ள கிடைக்காதுன்னு அவன் நல்லா அறிந்திருந்தபடியினாலே அவன் ஆண்டவரிடத்துல முறையிடுகிறான். அல்லேலூயா, ஆண்டவரிடத்துல முறையிடுகிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே, என்னோட ஐஸ்வர்யத்துல பாதிய ஏழைகளுக்கு நான் கொடுத்துறேன். ஆனா அவனுக்கு என்ன வேணும், சமாதானம் வேணும். அல்லேலூயா. அந்த உள்ளான தெய்வீக சமாதானத்துக்காக அவன் எதையும் இழக்க தயாராயிட்டான். நல்லா தெரிஞ்சுக்க, ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் நம்முடைய சமாதானத்தை காத்துக் கொள்வதற்கு நாம் எதையும் இழப்பதற்கு தயாரா இருக்கணும். எதை நீங்க இழந்தாலும் தயவு செய்து உடைய பொருள், உடைய நகை, உடைய சொத்து, உடைய நண்பர்கள், உடைய உறவினர்கள், உடைய பிள்ளைகள், உடைய பெற்றோர், எதை நீங்க இழந்தாலும் ஆண்டுடைய சமாதானத்தை இழக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சகேயு இதை நன்றாய் அறிந்திருந்தான். நம்ம சகேயு பத்தி நிறைய முறை படிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணிருக்கிறார், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று நம்ம ஏசாயாவிலே பார்க்கிறோம். ஆண்டவர் உங்க நாவில அவருடைய வார்த்தையை வைக்க விரும்புகிறார். ஆமா, எங்கெல்லாம் நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க ஆண்டவர் சொல்றார். நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரம் உண்டாக்கப்படும்? நான் சமாதானம் இல்லாம மற்றவங்க சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. சமாதானம் பத்தி நான் பேசவே முடியாது. அப்போ என்னிடத்தில் உள்ள நிறைவாயிருக்கிற சமாதானம், கிறிஸ்துவுக்குள்ள காத்திருக்கிற அந்த சமாதானம் எனக்குள்ள நான் காத்திருக்கிற போதுதான் நான் ஆண்டோடைய சமாதானத்தை சொல்ல முடியும். ஆண்டோட சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ ஆண்டவர் நான் சமாதானமா இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சமாதானமா இருந்தீங்கன்னா மற்றவருடைய சமாதானத்தினுடைய குலைச்சல் உண்டாக்க மாட்டீங்க. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுங்களா? நான் ஏழைகளுக்கு என் ஐஸ்வர்யம், அவன் சொல்றான், என் ஆசைகளில் ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துறேன். எவனத்துல ஏதாவது வாங்கியிருந்தா அவனை திரும்ப நாளத்தனியா திரும்ப கொடுத்துறேங்கிறான். அறிக்கை செய்யறான். தன் பாவத்தை என்ன பண்ண அறிக்கை செய்யறான். நம் பாவனா ஏதோ கொலை, விபச்சாரம் நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாதுங்க. நான் எப்ப ஆண்டோட வார்த்தைக்கு விரோதமா நிக்கிறேன், அப்ப நான் பாவம் எனக்குள்ள இருக்கிறேன். ஆண்டோட வார்த்தைக்கு எப்ப நான் கீழ்ப்படிலையோ, அப்பொழுது ஆண்டோடைய சத்தத்துக்கு நான் எப்ப செவி கொடுக்கலையோ, எப்ப ஆண்டோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிலையோ, எப்ப ஆண்டோட வார்த்தையை நான் செய்யலையோ, அப்பொழுது நான் பாவத்துக்குள்ள இருக்கிறேன். பாவம் எனக்குள்ள இருக்கு, சமாதானம் எனக்குள்ள இல்லை. அல்லேலூயா, வெளியே போயிடுச்சு. அப்போ அதை தொலைத்த சமாதானத்தை திரும்ப நான் பெறணும்னா அறிக்கை செய்யணும். என் இருதயம் கலங்காமல பயப்படாம இருக்குன்னா நான் என்ன செய்யணுங்க? ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யணும், மனுஷத்துல வேண்டாம். நீங்க ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் திரும்ப அந்த சமாதானத்தை கொடுப்பதற்கு யோபுக்கு கொடுத்த சமாதானம் நிறைவா இருக்கு. ரெண்டத்தனையா கொடுத்தார் ஆண்டவர் யோபுக்கு. ஆமா, தன் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. தன் சொத்து பந்தம் எல்லாம் போயிடுச்சு. தன் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. தன் மனைவி சொல்றாங்க, நீ என்ன பண்ண? நீ உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடுப்பா. ஏப்பா இப்படி பட்டு இருக்கிற? ஏன் இந்த மரண வேதனை உனக்கு? ஆனா அவனுக்குள்ள என்ன தெரியுங்களா? அந்த தெய்வீக சமாதானம் அவன் இருதயங்களையும் அவன் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ள காத்திருந்தபடினால எந்த மழை வந்தாலும் எந்த வெள்ளம் வந்தாலும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது சேதப்படல. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக சகை வீட்டுக்கு வரார். என்ன கொடுப்பதற்குங்க? ரட்சிப்பை கொடுப்பதற்கு வரார். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளணும். நான் நேற்று அப்படிதான், அதெல்லாம் காரியம் கிடையாது. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவருக்காக எதை நான் செய்ய விரும்புறேன்? ஆண்டவருக்காக எதை நான் அர்ப்பணிக்கிறேன்? ஆண்டவருக்காக நான் எதை அறிக்கை செய்யறேன்? ரொம்ப முக்கியம். கவனம், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவருக்காக நான் அறிக்கை செய்துட்டுனா பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறது கண்ணியா இருக்கும். ஒரு முறை ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவரை உங்களை ஒரு முறை நீங்க ஒப்பு கொடுத்த பிறகு திரும்ப யோசிக்கணும், நான் அங்க இருந்தா எகிப்துல நான் பழைய வாழ்க்கையில இருந்த நல்லா இருந்திருப்பேன். தயவு செய்து நினைக்காதீங்க. ஆண்டவர் அங்கிருந்து உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். உளையான சேற்று இருந்தமாய், பாவங்களில் இருந்தமாய், அக்கிரமங்களில் இருந்தமாய், மீறுதலில் இருந்தமாய் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து அவருக்கு ஏற்ற மனவாட்டியாய் உங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நீங்க உங்களை அறிக்கை எடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாம இருக்கும். தேவ சமாதானம் இருதயத்தை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஏழைக்கு என்னுடைய ஆசையில பாதி கொடுத்துறேன். யார் இடத்துல வாங்கினது உண்டா திரும்ப நாளத்தின திரும்ப கொடுத்துறேன் ஆண்டவரே சொல்லி கதறான். அது கீழே வாசிங்க. இயேசு அவனை நோக்கி சொன்ன உடனே இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனோ ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அவன் ஆபிரகாம் சந்ததியில வந்துடுறான்.
சொன்ன உடனே எதன் மூலமாக? விசுவாசத்தின் மூலமாக அறிக்கை செய்யறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்ப அந்த அர்ப்பணித்து அறிக்கை செய்கிற போது ஆண்டவர் என்ன பண்றாரு? திரும்ப அவன் என்ன பண்றாரு? தூக்கி ஆவியோட மடியில கொண்டு போய் விட்டுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுங்கிறார். இது இந்த இன்றைக்கு உடனே கொடுத்துறார் ஆண்டவர். நல்லா தெரியுங்க, அறிக்கை செய்த உடனே அதான் ஆண்டவர். எப்ப நீங்க அவர் பாருங்க, எசேக்கியா அவ்வளவுதான் உன் வீட்டு காரியங்கள் ஒழுங்கு பண்ணுன்னு சொல்றாரு. தீர்க்கதரிசி மூலமா போய் சொல்றாங்க. உடனே என்ன பண்றான்? கதறி அழுறான். ஆண்டவர் சொன்னதை என்ன பண்றாரு? திரும்ப மனது உருகிட்டார். எசேக்கியா திரும்ப 15 வருஷம். எத்தனை வருஷங்க? 15 வருஷம் கூட்டி அவன் ஆயுசு நாட்களை கூட்டினார் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு கள்ளன் என்ன பண்றான்? ஆண்டுடைய வலது பக்கம் ஒருத்தன், இடது பக்கம் ஒருத்தன். அந்த கள்ளரன் கேட்கிறான், அப்பா இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை என்ன பண்ணுங்க? நினைத்தருளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42, 43 வாசிக்கல. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு அவர் நீங்க இல்லப்பா இல்ல மனம் திருப்பி இருக்கணும், மனம் திரும்பல அப்படின்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். எப்படி சகேயுவுக்கு ஆண்டவர் சொன்னாரோ, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னாரோ, அதே போலதான் இந்த கள்ளனுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்றார். மெய்யாகவே உனக்கு சொல்லி நான் அடிச்சு சொல்றேன் ஆண்டவர். நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான் ஆண்டவர். ஒரு முறை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா, ஒரு முறை உங்களை சமாதானத்தை கொடுத்துட்டாங்க, அவர் எடுக்க மாட்டார். நான் தான் என்ன பண்ணக்கூடாது? திருடு போகாம காத்துக்கணும். ஆமா, பிசாசு என்ன பண்ணுவான்? ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற பிசாசு வரவே மாட்டான்னு சொல்லல. யோபுனத்தில் ஆண்டவர் தான் அனுப்புறார். சோதித்து பாருங்க, தாசனாகிய யோபுவை நீ சோதித்து பார் அப்படிங்கிறார். சரீரத்துல அவன் ஆத்மா மட்டும் விட்டுருந்தார். ஆனா அந்த சோதனையில அவன் உத்தமன் என்று விளங்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்கு சோதனை வந்தது. ஆனா அவன் என்ன பண்ணல? தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அதனாலதான் ராஜ்யத்தினுடைய மேன்மேல் வச்சார் ஆண்டவர், உயர்வு வச்சார். அவன் கை அவன் சொல்லாம யாரும் அவனுக்கு மற்ற விரலும் கை ஆட்டக்கூடாது. அவ்வளவு ஒரு அதிகாரத்தை ராஜா அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இது யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. நீ நன்மை செய்தினா உன் வாசற்படி என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். நீ தீமை செய்தினா பாவம் வாசற்படி தங்கி இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம நன்மையா சமாதானமா வாழ வேண்டும் என்றுதான் அவர் சொல்ல. சமாதான பிரபுவாகி அவர், ஆலோசனை கர்த்தராகி அவர், நித்திய பிதாவாகி அவர். அவர் என்ன பண்ற? நமக்கு சமாதானத்தை கொடுக்க, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்க வேண்டும். அது உலக பிரகாரமா நான் கொடுக்கிறது. ஆகையினால இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று பாருங்க. எவ்வளவாய் நேசிக்கிறார். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போறோம், போன உடனே அவர்களுக்கு அந்த வீட்டுல என்ன பண்ணுமா? சமாதானம் உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கணும். நம்ம நிறைய நேரம் அதை செய்யறது, எதையோ ஞாபகத்தில் போறோம், உள்ள போயிட்டு என்ன பண்றோம்? நம்ம காரியங்களை கொட்டிடுறோம், அவங்க நம்ம காரியம் கொட்டிடுறாங்க, இதை சொல்லிட்டு ஜாம் பண்ணிட்டு வந்துடுறோம். அந்த சமாதானத்துக்கு பாத்திரர்களா அவர் இருந்தாங்கன்னா அந்த சமாதானம் அந்த வீட்டுல தங்குமா? அந்த சமாதானத்துக்கு பாத்திரம் இல்லைன்னா
திரும்ப எங்க வந்துரும்? நமக்கே வந்துடும். யார் சொன்னா, யார் அதை அறிக்கை செய்தார்களோ அவரிடத்துல வந்துடும். அப்போ நம்ம சமாதானத்தை பெறுவதற்கு எத்தனை வழி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இனி என்ன பண்ணுங்க, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது இந்த குடும்பம் இயேசுவின் நாமத்தை நாங்க ஆசீர்வதிக்கிறேன் சொல்லிட்டு போய் பாருங்க. சத்தமா கூட சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சத்தமா சொல்லுங்க. அப்பயாச்சும் என்ன பண்ணும், இயேசுனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இப்பெல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்கறதுலாம் அவ்வளவு சாதாரணம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுவதற்கும் அவ்வளவு சாதாரணம் இல்லை. இதெல்லாம் நமக்கு வழி. அதையாச்சும் அப்படியாச்சும் ஆண்டவர் நாமத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.